ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம முத்தலகு சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் கைஸ். இங்கே முத்தலகுமே குழந்தை தூக்கிட்டு இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னே அஞ்சலியுமே அவங்கக்கிட்ட போயிட்டு என்னோட குழந்தைய கொடுங்கன்னு சொல்லி கேட்குறப்போ முத்தலகுமே அவங்கக்கிட்ட மீனாட்சியை கொடுக்காம அவங்களே மீனாட்சியை தூக்கிட்டு உள்ளே வந்துடுறாங்க. இதனால் அஞ்சலி பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னோட குழந்தைய என்கிட்ட இருந்து பிரித்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், அதேமாதிரி உங்ககிட்ட இருந்து உன் பூமியை பிரித்து உன்னை கஷ்டப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோடு அவங்களுமே இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசுனது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் அவங்க அம்மா கிட்டேயும் போயிட்டு, அம்மா இப்படிலாம் நடந்துட்டு இருக்குமா, இந்த விஷயத்துக்கு எப்படியாவது நம்ம ஒரு முடிவு கட்டி ஆகணும், முதல்ல அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு கம்பல்சரி நமக்கு வந்தாகணும், அப்போ தான் நானும் இந்த முத்தலகை அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரெஜினாவே கவலைப்படாத அஞ்சலி, நீ சொன்ன மாதிரி கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நான் அதை வர வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அஞ்சலி கிட்ட வாக்கு கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பூமியும் முத்தலகும் எப்பவும் போல சந்தோஷமாக வெளியில் நின்று விளையாண்டுட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்து அஞ்சலியுமே ரொம்ப கோபத்தோட இவங்க இனிமேல் இப்படி சந்தோஷமாக இருக்கக்கூடாது, இந்த சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுமே அவங்க விளையாண்டுட்டு இருக்க நேரத்தில் அங்கே போயிட்டு இந்த மாதிரி நீ எவ்வளோ வேணாலும் விளையாண்டுக்க பூமி கூட, ஆனால் கண்டிப்பாக டிஎன்ஏ டெஸ்ட்டில் நான் ஜெயிச்சு உன்னையும் உன் பையனையும் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவேன், அப்போ நானும் என் பொண்ணு சேர்ந்து தான் இந்த பூமி கூட வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்தலகு ரொம்ப வெறுப்பேற்றுற மாதிரியே பேசுகிறாங்க. இங்கே பூமியுமே எதுவுமே பேச முடியாமல் ரொம்ப அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக டிஎன்ஏ டெஸ்ட் வந்தால் மட்டும்தான் அதை வச்சு தான் இவங்களுமே இங்கே இவங்களை வெளியில் அனுப்ப முடியுங்கிற ஒரே காரணத்தினால பூமியும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு முத்தலகு ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே பூமியோட மனசுக்குள்ளே இன்னொரு ஓட்டம் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ தைரியத்தில் இந்த மாதிரி அஞ்சலி பேசிகிட்டு இருக்காங்க, சொல்லப்போனால் அவங்க இவ்வளோ தைரியமாக பேசுகிறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட மனசுக்குள்ளே ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இவங்க பேசி அவமானப்படுத்திட்டு இருக்க விஷயம் எல்லாத்தையுமே தனம் மேலே இருந்து கேட்குறாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொர்ணத்துக்கிட்டேயுமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு இருந்துச்சுமா, நான் அதை கேட்டேன், என்னம்மா பண்ணுறது, இதுக்கெல்லாம் ஏதோ முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே சொர்ணமே முத்தலகு எப்போவுமே பூமி எப்பவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதெல்லாம் கேட்ட முத்தலகுமே முத்தலகு எப்போவுமே பூமி முக்கியம் தான், தன்னோட கணவனுக்காக எதையுமே விட்டு கொடுப்பானா, தன்னோட தன்மானத்துக்காக எதை வேணாலும் விட்டு கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி மட்டும் கண்டிப்பாக அஞ்சலிக்கும் பூமிக்கும் பிறந்த குழந்தை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த நிமிஷமே நானும் என் பையனும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவோம் அப்படிங்கிற விஷயத்த இங்கே சொர்ணத்துக்கிட்டேயுமே சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ரொம்ப டென்ஷனோட கொஞ்சம் வருத்தத்தோடையுமே அங்கேருந்து அழுதுகிட்டே கிளம்பிடுறாங்க. ஆனால் இதையெல்லாம் பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த பூமிக்குமே ரொம்ப வருத்தமாயிடுது. முத்தலகு இப்படி நினச்சிருக்காங்களே, கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நினச்சி கொஞ்சம் அவங்களுமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தனமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி அஞ்சலியும் ரெஜினாவும் பண்ணுற சதியினால இங்கே முத்தலகு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்களே, இதுக்கு ஏதோ ஒரு நல்ல முடிவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தனமே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, ஆனால் உண்மையிலுமே இந்த வீட்டுக்கு சரியான மருமக அப்படின்னா அது முத்தலகு மட்டும்தான். ஆனால் முத்தலகுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குன்னு தெரியல. இப்போ வரப்போகிற டிஎன்ஏ டெஸ்ட்டில் மட்டும் முத்தலகு ஜெயிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டில் ஒரு பெரிய விதமான பிரச்சனை நடக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக முத்தலகு சொன்ன மாதிரி அவரோட பையன் சரவணனையுமே கூட்டிகிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவா, அடுத்து என்னதான் நடக்க போகுதுன்னு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொர்ணமே ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க தனத்தோட மைண்டில் வேற ஒரு ஐடியா ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த விஷயத்தில் அந்த டாக்டர்கிட்ட போய் நம்ம ஒரு ஹெல்ப் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்காக நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே சரிம்மா எனக்கு ஒரு 1/2 நாள் லீவ் வேணும், ஒரு முக்கியமான இடத்துக்கு நான் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொர்ணத்திட்ட சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களுமே கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பூமியுமே ரொம்ப வருத்தத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இந்த விஷயத்தை யார்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே கரெக்டாக அமுதன்கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ அமுதனமே கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, நீங்கள் நினச்ச மாதிரி நல்லதே நடக்கும், அவங்க ஏதோ இந்த மாதிரி பொறாமையில் பேசிகிட்டு இருக்காங்க, பட் ஆனால் உங்களையும் முத்தலகண்ணி யாராலையும் பிரிக்க முடியாது, கடைசி வரைக்கும் உங்களை நீங்களே நினச்சாலும் சரி இல்லை வேறவங்க நினச்சாலும் உங்களை பிரிக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஈஸ்வரர் கோயிலே உங்களுக்கு 2 பேருக்குமே திருக்கல்யாணம் நடந்திருக்கு, கண்டிப்பாக அந்த கடவுள் உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அமுதனுமே இந்த பக்கம் பூமிக்கிட்ட நல்லா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இருந்தாலுமே அவரோட மனசுலையுமே ரொம்ப ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக டிஎன்ஏ டெஸ்ட்டில் இவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அஞ்சலி இவ்வளோ தைரியமாக இப்படி வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பூமி ஏதோ பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையுமே தன்னோட ஆள் மனசில் வச்சுக்கிறாரு. பட் இருந்தாலும் அவர் சுயநினைவோடு அதை பண்ணலை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நடக்கிறது நடக்கும், நல்லதாக நடக்கும் அப்படின்ட்டு இங்கே அவங்களுக்குமே ஒரு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே தனமே கண்டிப்பாக அந்த டாக்டரை போய் நம்ம பார்த்தா நல்ல விஷயங்கிறதுனால அவங்களுமே அப்படியே லீவை போட்டு அந்த டாக்டரை போய் பார்க்குறாங்க. டாக்டரை பார்த்தோன்னே அந்த டாக்டருமே ரொம்ப பதட்டத்தில் எதுக்குமா நீங்கள் வந்தால், இதுக்கு மேலே நீ வரமாட்டேன்னு சொல்லி தானே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே தனமே உங்களை தேடி வர வேண்டிய சுச்சுவேஷனே வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், சொல்ல போனால் இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குது, கண்டிப்பாக என் பையனோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி என் பையனோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இதை பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டாக்டருமே என்னம்மா சொல்ல வரேன், நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல, மறுபடியும் அந்த உண்மையை ஒத்துக்கணுமா நான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த விஷயமெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம்,
ஆனால் என் பையனோட வாழ்க்கையில் எந்த ஒரு கேள்விக்குறியுமே இல்லாமல் அதை நீங்கள் கிளியர் பண்ணி விடணும், அது நீங்கள் நினச்சாதான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த டாக்டருமே என்னால் உனக்கு என்ன உதவி பண்ண முடியும் நான் பார்க்குறேன், முதல்ல உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இந்த பக்கம் தனமே வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே அஞ்சலியுமே வந்து இந்த மாதிரி குழந்தையை மாற்றி பூமி அடையலான்னு சொல்லி பிளான் போட்டுட்ருக்காங்க. இப்போ கண்டிப்பாக அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் அஞ்சலி மட்டும் தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா எனக்கு அது நல்லா தெரியும், உங்களுக்கும் நல்லா தெரியும். ஏன்னா இப்போ முத்தலகோட குழந்தை அஞ்சலி கிட்ட இருக்குது. அப்போ கம்பல்சரியாக அந்த குழந்தையில பூமியோட டிஎன்ஏ இருக்கும். அப்போ கண்டிப்பாக இவங்க தான் வந்து உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு முத்தலகு இந்த வீட்டை விட்டு விரட்டி விடுற அளவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போகுது. இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை எப்படியாவது மாற்றி முத்தலகுக்கு சாதகமாக கொண்டு வரணும், அதுதான் என்னோட ரொம்ப இம்பார்ட்டண்டான முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் அந்த டாக்டருமே கொஞ்சம் யோசிச்சுட்டு, நீ சொல்கிறது சரியாக இருந்தாலும் நான் அப்படி மாற்றிடுவாம்மா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ கண்டிப்பாக அஞ்சலி வீட்டை விட்டு வெளியில் போகும்போது தன்னோட பொண்ணோட தானே வெளியில் போவா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, இல்லை அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பாக பேச்சு நினச்சாங்க அப்படின்னா அஞ்சலி கிட்ட இருந்து அந்த மீனாட்சியுமே பிடிங்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த விஷயத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் வந்து டாக்டருமே வந்து, நீ சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லதாமா இருக்குது, பட் ஆனால் இப்படி நான் மாற்றி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுமா, ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் என்னோட லைஃப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கு மேலே நான் பண்ண ஒரு சின்ன தப்புக்காக ஒரு பெரிய பாவத்தையே பண்ணிட்டு இங்கே உட்காந்துட்ருக்கேன், இப்போ நீ சொல்கிற மாதிரி இதை நான் பண்ணி மறுபடியும் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா என்னோட டாக்டர் லைஃபே போயிடுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பக்கம் தனமே வந்து கொஞ்சம் சீரியஸாக மாற ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் பண்ண காரியத்துக்கெல்லாம் பிராய்ச்சித்தம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும். நான் சொன்ன மாதிரி அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் கம்பல்சரி நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக முத்தலகும் என்னோட பையன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, கண்டிப்பாக அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டருமே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, சரி தனம் நீ சொன்ன மாதிரி அதில் நான் வந்து தலையிட்டு கண்டிப்பாக வந்து அஞ்சலிக்கும் பூமிக்கும் சேர்ந்து பிறக்கல இந்த மீனாட்சி அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையுமே ஒத்துக்கிறாங்க. இப்போ தனமே வந்து ரொம்ப சந்தோஷத்தோட, சரி டாக்டர் கண்டிப்பாக உங்களோட வாக்கை நான் நம்புகிறேன், ஆனால் இந்த விஷயத்தில் எந்த மாற்றம் வந்தாலும் சரி, இதனால் ஏதாவது பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக அன்றைக்கி உண்மையை நான் உடைக்க வேண்டியது இருக்கும், அப்போ நீங்களுமே வந்து இந்த உண்மையை சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பக்கம் டாக்டருமே வந்து நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கேன், ஆனால் நீ சொன்ன மாதிரி உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், இதுலேயும் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது உண்மையை சொல்கிறதுக்கு நானுமே தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டருமே இந்த பக்கம் தனத்துக்கிட்ட ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு தனமே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே இந்த பக்கம் வந்து சொர்ணத்தை பார்த்து, கவலைப்படாதீங்கம்மா, இதுக்கு மேலே முத்தலகு அம்மாவுக்கு சீக்கிரமாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவாக இந்த பக்கம் வந்து சொர்ணத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சொர்ணத்துக்குமே ஆல்ரெடி இந்த பக்கம் தனம் மேலே கொஞ்சம் டவுட் வந்துகிட்டே இருக்குது, எதுக்காக இவ இப்படி பண்ணிகிட்டு இருக்கா, இவ பேசுகிறதெல்லாம் பார்த்தா நிறைய உள்குத்து வச்சு பேசுகிற மாதிரி இருக்குது, கண்டிப்பாக இவ யார், இவ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அதை வந்து தனத்துக்கிட்ட காட்டிக்கலனாலும் அவங்க மனசுக்குள்ளே ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது. இந்தமாரி இவ நடக்க போகுதுன்னு சொல்கிற விஷயம் எல்லாமே ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, அப்போ ஒரு வேளை இவ ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொர்ணமே வந்து தனத்து மேலே லைட்டாக டவுட்டாக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அஞ்சலியோட ரூமுக்கு அவங்களுமே பால் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அஞ்சலி கிட்ட பால் கொடுக்க போகிறாங்க. அப்போ அஞ்சலியுமே ரொம்ப பணத்துவனால, என்ன தானே ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு இருக்க போல இருக்கு இந்த வீட்டில், சரி சுற்று, நீ இன்னும் கொஞ்ச நாள் தான் சுற்றணும், அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு வேலையை விட்டு போயிடுவேன், ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது உனக்கு தான் தெரியுமே, எங்களுக்கு பயந்து தானே இந்த வீட்டில் நீ இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இங்கே தனமே கொஞ்சம் திமிரோட, எப்போவுமே உங்களுக்கு பயந்துட்டு இருப்பான்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக எனக்கும் ஒரு காலம் வரும், ஆனால் அன்னைக்கு கண்டிப்பாக உங்களை வச்சு இந்த வீட்டில் எப்படி செய்யணுமோ அப்படி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனமே வந்து லைட்டாக அஞ்சலியை மிரட்டிட்டு போகிறாங்க. இதை பார்க்குற அஞ்சலியுமே வந்து, அம்மா எனக்கு என்னமோ இவளுக்கு கொஞ்சம் பயம் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன், மறுபடியும் ஒரு காட்டினா தான் இவ அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெஜினா கிட்டேயுமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ரெஜினாவே வந்து, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடிப்பட்ட பாம்பு எப்போவுமே பழி வாங்காமல் விடாது, இவன் நம்மக்கிட்ட அடிபட்டுட்டா அதனால இவளை ஏதாவது பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக நம்மளை வந்து கடிக்கணுங்கிறதுக்காக தான் சுற்றிட்டு இருப்பா, அதனால் கூடிய சீக்கிரம் முத்தலை கதையை முடிக்கிறப்போ இவளையுமே சேர்த்து முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெஜினாவுமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் எல்லாத்தையுமே வெளியிலேருந்து தனமே கேட்டுக்கிட்டு, எனக்கே நீங்கள் வந்து ஆப்பு வைக்க பார்க்குறீங்களா, இதுக்கு மேலே நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனமே வந்து ஒரு சவாலோட தன் மனசில் ஒரு கோபத்தோடு அங்கேருந்து வெளியில் கிளம்புறாங்க. இங்கே 2 அம்மாவோட பவரும் சேர்ந்துக்கிட்டு இங்கே அஞ்சலி ரெஜினாவை என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். சொல்லப்போனால் இந்த மாதிரி வந்து முத்தலகுக்கு நடக்கிற எல்லா துரோகத்துக்குமே காரணமாக அஞ்சலி இருக்காங்க. அந்த அஞ்சலிக்கு பழி வாங்குறதுக்காகவே இந்த பக்கம் தனம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ கண்டிப்பாக வந்து அஞ்சலி பண்ணுற வேலைக்கு எல்லாமே தனம் உண்மையெல்லாம் நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக இனி வரப்போகிற எபிசோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதேமாரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், see you இன்னொரு வரலான்னு வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்.